அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டனும் வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு புளிக்குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து சேர்த்துட்டு ஆனியன் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து உப்பு, அதுக்கப்புறமா வந்து தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு மட்டனும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு 3 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாமே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துருக்குறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த குக்கர் வந்து பத்தலை. ஸோ அதனால நான் வந்து வேறு கடாயில் வந்து இது எல்லாமே வந்து சேர்த்துடுறேன். வெண்டைக்காய் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.